ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் ஆல்ரெடி போட்டாச்சு. இது ஸ்பெஷலாக வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார் ரொம்ப முடியாத பசங்களுக்கு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். நான் இங்கே மஞ்சள் கலரில் போட்டு தவிர்க்காத கண்டிப்பாக அதுலேருந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. 5 மார்க் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 4 சாப்டரோடு போட்டிருக்கேன். உன் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ சாப்டர்னு பாரு. 3 சாப்டரா 2 சாப்டரா 4 சாப்டரான்னு தெரியல. டிஸ்ட்ரிக் வைஸ் மாறினாலும் 4 சாப்டர் போட்டிருக்கேன். ஸோ 4 சாப்டருக்குமே நீ செக் பண்ணிக்க. அதாவது உனக்கு என்ன சாப்டர் இருக்கோ செக் பண்ணிக்கோ. ஸோ 5 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன், அப்புறம் 2 மார்க் 3 மார்க்ஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு 5 மார்க்லாம் சொல்லிடுறேன். ஸோ மிக முக்கியம். இதை தவிர்த்து வேறு எதுவும் கேட்க முடியுமான்னு கேட்டாலும் ஆப்ஷன் எழுதிடலாம். அந்த மாதிரி தான். அண்ட் நல்லா படிக்கிறவங்க எல்லாமே படிக்கணும். கொடுத்து இப்போ எல்லாமே படிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தயவுசெய்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா புண்ணியமாக போகும். ஏன்னா லைக் போட்டால் தான் நிறைய பேத்துக்கு அது போய் சேரும். ஸோ அதனால் நீங்கள் கடன்னு லைக் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 2000 லைக் வந்துருச்சுன்னு வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் போய் சேரும். அதான் 5 மார்க்ஸு 1.3 வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் யாரும் ஜாயின் பண்ணுறதில்ல, ஜாயின் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வராமல் போய்டும். அதான் 1.3 மேட்ரிக்ஸ் இன்வர்ஷனில் கண்டிப்பாக ஒரு சம் எதிர்பார்க்கலாம். 1.4 கிராமர் ரூலில் எதையுமே விட்றாது. ஐபிஎல் சம்மு எல்லாமே பெருசாக இருக்குன்னு விட்றாது, இம்பார்ட்டன்ட். 1.5 காஸ் எலிமினேஷன் எல்லாமே பார்த்துக்கோ. 1.6 லாம்டா மியூ கே, அது போக அந்த ரேங்க்கில் வந்து கண்டுபிடிக்கிற 2-3 சம் இருக்குது. அந்த யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட்டி சொல்யூஷன் சொல்லிட்டு 1.7 வந்து கெமிஸ்ட்ரி சம் அண்ட் அந்த பிக்யூ சம், லாம்டா சம்ஸ் எல்லாம் எதுவுமே விட்றாத. அண்ட் இங்கே பாருங்கள், ரொம்ப முக்கியமாக இந்த 2 கொஸ்டின் மட்டும் தான் விட்ருக்கேன். ரொம்ப முடியாதவங்களுக்கு அந்த 2 கொஸ்டின் சேர்த்தியும் படிச்சுக்கோங்க. முடியலன்னா மீதி இருக்கிறதெல்லாம் படிச்சிரு, ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டன் தான். ஆனால் சாப்டர் 2 வந்து எல்லாமே படிக்கணும். சாப்டர் 2 வந்து எல்லாமே படிக்கணும். 2.4 5 6 7 8. ஸோ என்னென்னா நான் இங்கே 5 மார்க் கொடுத்துருக்கணும். ஒரு 10-12 5 மார்க் தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக படிச்சிரு. 2.4 ஈஸி, 2.5 ஈஸி, அந்த 4 சம் தான் இருக்குது. 2.6 இமேஜினேஷன் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2.7 ஆர்குமெண்ட் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 5th சம்மு அதையும் பார்த்துக்கோ. 2.8 எல்லாமே இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸில் எக்ஸாம்பிளே 3 சம் தான் இருக்குது. ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எல்லாமே படிச்சிருங்க. சாப்டர் 3 வந்து பார்த்தீங்கன்னா 3.1 2 சம் தான். 3.3 2 சம் தான். கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. 3.4 எதையுமே விடாத. எக்ஸைஸ் பாட்டு எக்ஸாம்பிள் பாட்டு எக்ஸைஸ் அப்படிலாம் பார்க்குறது எல்லாமே பார்க்கணும். 3.5 5th 7th எக்ஸாம்பிள் 3.28 5th 2 சப்டிவிஷனுக்கு 2மே பார்க்கணும். ஸோ சாப்டர் 3 கம்மி தான். சாப்டர் 4 வந்து பார்த்திங்கன்னா 3 கர்வ் இருக்குது. சைன் கர்வ், டேன் கர்வ், காஸ் கர்வ். ஸோ இந்த 3 கர்வ் டயக்ராம் வந்து வரைய சொல்லி இன்வெர்ஸ்லையும் சாதா கர்வ் டயக்ராமும் கேட்பாங்க. தயவுசெய்து கர்வ் வரைஞ்சி பிரின்சிபல் டொமைனு ரேஞ்சு எல்லாமே எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்பாங்க. 4.2 ஒரே ஒரு சம் தான். 4.3 ஒரு 2 சம் இருக்குது. 4.4 அந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப முடியாத பசங்க இந்த கட்டம் போட்டது மட்டும் படிங்க. அண்ட் 4.5 யாருமே விடக்கூடாது, எல்லாருமே படிக்கணும். 4.5 எந்த சம் நான் சொல்லியிருக்கணும் அந்த சம் நீங்கள் எல்லாமே படித்தாங்கணும். எல்லாமே ரொம்ப முக்கியம். 4.5 தான் 5 மார்க் கேட்பாங்க அதிகமாக. சரிங்களா? 4th சாப்டர் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 2 மார்க் 3 மார்க். 2 மார்க் 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 எல்லாமே 1.1 எல்லாமே படிச்சிரு. இப்படி போட்டோன்னா எக்ஸசைஸ் ஃபுல்லாக படிக்கணும்னு அர்த்தம், எக்ஸாம்பிளோட சேர்த்து. அப்போ எக்ஸாம்பிள் வேண்டாமான்னு கேட்பான் ஒருத்தன். எக்ஸசைஸ் மட்டும் படித்தா போதுமா, எக்ஸாம்பிள் வேண்டாமான்னு? எக்ஸசைஸோட எக்ஸாம்பிளும் சேர்த்து எல்லாமே தான் இப்படி போட்டான். எக்ஸசைஸ் 1.2 எக்ஸாம்பிளும் எக்ஸசைஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ரேங்க்கு, மைனர் மெத்தடு ஈஸி. 1.3 எல்லாமே ஈஸி தான். 1.4 2 சம் தான் இருக்குது. 1.6 ரேங்க்கில் 2 சம் தான் இருக்குது. இந்த 1.4 கிராமர் ரூல் ஈஸி. அதில் வந்து கிராமர் ரூல் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். 1.4 நமக்கு வந்து இந்த கெமிஸ்ட்ரி சம் 2வது சம்மும் 3வது சம் 4வது சம்மும் சேர்த்து படிச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரி சம், ஃபிஷ் டேங்க் சம் அதையுமே வரும். 1.3 வந்து மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் ஈஸி தான். ஸோ இதுலேருந்து ஒரு 2 மார்க் 3 மார்க் 2 2 மார்க் 3 மார்க் கூட வந்துடும். சாப்டர் 2 2.1 ஈஸி, எல்லாமே பார்த்துருங்க எக்ஸாம்பிளோட. 2.2 எல்லாமே பார்த்துட்டு 3 சம் தான் இருக்குது. 2.3 1 2 3 3 சம் தான் இருக்குது, பார்த்துரு. 2.4 கட்டாயமாக ஒரு 2 மார்க் 3 மார்க் வரப்போகுது. இதில் 6 சம் இருக்குது, எக்ஸாம்பிள் ஒரு 7 சம் இருக்குது, விட்டுறாத. 2.5 ஸ்கொயர் ரூட்டு, மாடு சம்மு, சாதா மாடு சம்மு, மாடுலே ஃபார்மில் ஒரு 3 மாடு ஓட்டு. ஸோ அதுக்கப்புறம் 5 சொல்யூஷன் 3 சொல்யூஷன் சம்ஸு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க இந்த எக்ஸசைஸு. அடுத்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம். அடுத்து ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ட்ரையாங்கிள் இன்ஈக்வலிட்டி. ஸோ எல்லா கணக்குமே போட்டு பார்க்க முடியலன்னா அந்த மாடல் மட்டும் எக்ஸசைஸில் போட்டு எக்ஸாம்பிள் கண்ணில் பார்த்துக்கோங்க, மாடல் இருந்ததுன்னா. அடுத்தது 2.6 4 சம் 5 சம் தான் இருக்குது. 4மே 5மே பார்த்து தான் ஆகணும். ஒவ்வொன்றையும் சப்டிவிஷன்ஸ் இருக்கும், எல்லாமே பார்த்துருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2.7 படிக்க முடியாத பசங்க இந்த 3 சம் மட்டும் பாருங்கள், படிக்கிற பசங்க எல்லாமே பார்த்துக்கோங்க. 2.8 படிக்க முடியாத பசங்கனாலும் இந்த 5 சம் பார்த்து தான் ஆகணும், ஏன்னா எக்ஸசைஸில் அந்த சம் தவிர்க்கவே முடியாது. எக்ஸாம்பிள் இந்த 3 சம் பார்த்து ஆகணும். படிக்கிற பசங்க இது 2 சேர்த்து பார்த்துக்கோங்க. படிக்கிற பசங்க படிக்காத பசங்கள்லாம் ஒன்றும் இல்லை, பாரு கொஞ்சம் சம் தான் விட்டுருக்கேன், மீதியெல்லாம் எல்லாமே சொல்லியிருக்கேன். முடிஞ்சளவு எல்லாமே படிச்சிருக்கேன். ஏன்னா சாப்டர் 1 2 படித்தாலே உனக்கு எல்லாமே கவர் ஆகிடும். ஓகேவா? அதாவது
மோஸ்ட்லி ஆப்ஷனில் எழுதிடலாம். 45 மார்க்ஸ் எடுத்துடலாம் 50க்கு. சாப்டர் 3.1ல் கட்டம் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முடியாதவங்க படிச்சுக்கோங்க, படிக்கிறவங்க எல்லாமே படிச்சுக்கோங்க. 3.2 எல்லாருமே படிக்கணும். எக்ஸாம்பிளோட எக்ஸசைஸ் எல்லாமே சேர்த்து 3.3யும் எக்ஸசைஸோட எக்ஸாம்பிள் நான் கொடுத்தது எல்லாமே படிச்சிரு. 3.5ல் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். மீதி இருக்குது. இப்போ இங்கே நான் 4 சம் கொடுத்துருக்கு, 4 சம்மே பார்த்துருவோம் எக்ஸாம்பிளோட. 3.6 ரொம்ப ஈஸி, ப்ளஸ் மைனஸ் மாற்றி போட்டால் ஆன்சர் வந்துடும். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது, ஈஸி தான். 4th சாப்டர் இருக்கிறவங்க 4th சாப்டர் 4.1 ஃபுல்லாக படிச்சிரு, 4.2 ஃபுல்லாக படிச்சிரு. ஃபுல்லானா இங்கே கொடுத்துருக்கேன் பாரு எக்ஸாம்பிளோட எக்ஸசைஸ் அதான். 4.3 ஃபுல்லாக படிச்சிரு. 4.4ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லானா இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் நம்பர்ஸ், எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் அது மட்டும் ஃபுல்லாக அப்படிங்கிறது இங்கே நோட் பண்ணியிருக்கேன். 4.4ல் வந்து செகண்ட் சம்மு எக்ஸாம்பிள் இந்த 3 சம். 4.4 ஈஸி தான். அண்ட் ஃபஸ்ட்டு சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், பார்க்க முடிஞ்ச பார்த்துருங்க. 4.5ல் கட்டாயமாக 3 சம்மோ 4 சம்மோ தான் கொடுத்துருக்கேன். அது பார்த்துருக்கேன். ஏன்னா அதுலேருந்து கேட்டுகிட்டே இருக்காங்க tan இன்வர்ஸ் ப்ளஸ் tan இன்வர்ஸ், இல்லை சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 5, சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 10, அந்த மாதிரி கேட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த சம் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். மீதியெல்லாம் நல்லா படிக்கிற மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ கட்டம் போட்டது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆல்ரெடி நிறையா தான் கொடுத்துருக்கேன். பட் மேக்ஸில் இது கூட படிக்கலாம் எப்படி, ஏன்னா இது எல்லாமே எப்படி கேட்குறாங்கன்னே சொல்ல முடியதில்லை. இப்போ எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகே, ஸோ தயவுசெய்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மோர் ஓவர் 50க்கு 50 அடிக்கிறதுக்கு எனக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப முடியாத பசங்க ஒன்று பண்ணுங்கள், நான் கொடுத்த கொஸ்டின்லேயே 5 மார்க்ஸ் எல்லாம் தரவாக படிச்சுட்டு 2 மார்க் 3 மார்க் ரொம்ப முடியலன்னா ஃபஸ்ட்டு 2 சாப்டர் ஒழுக்கமாக பாருங்கள். 3 சாப்டர் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு 4 சாப்டர் மிட்டமில் வச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு 3 சாப்டரில் 2 மார்க் 3 மார்க் நல்லா போட்டு 5 மார்க்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. ஒரு சாப்டர் ஸ்கிப் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறது ரொம்ப முடியாதவங்க, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் தேங்க்யூ. அடுத்தடுத்த வீடியோக்கு டக்குன்னு வரப்போகுது. ஏன்னா மிட்டம் வந்துருச்சு, ஒரு வாரம் தான் இருக்குது. நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த கொஸ்டினை படிச்சிங்களான்னு செக் பண்ணிக்கோங்க, படிக்கலன்னா இது படிச்சிருங்க. ஃபஸ்ட்டு 5 மார்க்லாம் பார்த்துரு, அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் பாரு. சாப்டர் வரையே போனால் டைம் ஆகும். நல்லா படிக்கிறவங்கன்னா சாப்டர் வரையே போ. வீக்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு 5 மார்க்லாம் தரவான்னு பாரு, அதிலே பாஸ் பண்ணிடலாம். அப்புறம் 1 மார்க்லாம் படிச்சிரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க்கில் ரொம்ப முடியலன்னா ஃபஸ்ட்டு 2 சாப்டர். நான் சொல்கிறது மிட்டமுக்கு. ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி 2000 லைக். தேங்க்யூ.